ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th குவார்ட்டர்லி எக்ஸாம் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நல்லா எக்ஸாம் நல்லா எழுதிப்பேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. சரி, நாங்கள் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். ஏற்கனவே ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 15 ஒன் வேர்டு எழுதணும் நம்ம. தென் செகண்ட் பார்ட் 2ல் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். டிஃபைன் 1 லைட் இயர். இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க 17ஆவதுல 18. அண்டர் விச் கண்டிஷன் வில் கார் ஸ்கிட் ஆன் த லீவ்டு சர்க்குலர் ரோடு. 19. டிஃபைன் பவர் அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட். இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிவ் 2 எக்ஸாம்பிள் ஃபார் டார்க் இன் எவ்ரி டே டு டே லைஃப். இது இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்? வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங்? ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 24. டிஃபைன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ 2 மார்க் தான். 3 மார்க். வாட் ஆர் த லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட். இது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டிருக்கா, அதனால் 6 பாயிண்டில் எதுனா போதும். யூசிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் ஆப்ஜெக்ட் தேன் புஷ் இட். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பல்ஸ் இன் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி? எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம்? கம்பேர் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். அப்புறம் 33 சம் கேட்டிருக்காங்க ப்ராப்ளம். நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்ட் 4 5 மார்க். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ரேடர் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்ஸ். இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான். நம்ம சொன்ன கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு ஒரு கொஸ்டின். அப்புறம் டிஸ்கஸ் ஏ ரோலிங் ஆன் இன்க்ளைன் பென் அரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அக்சலரேஷன். இது நம்ம சொல்லலை. 35. எக்ஸ்பிளைன் டீட் ஆஃப் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இது நம்ம சொல்லியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேரலல் ஆக்சிஸ் தியரம். இதுவும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து 36ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸ்டேட் ப்ரூவ் த லாவா கன்சர்வேஷன் ஆஃப் லினியர் மொமெண்டம். இதுவும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து 37 ஏ ரைட் த சிமிலாரிட்டி பிட்வீன் சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி தியரம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அந்த குவார்ட்டர்ல அதிகம் கண்டிப்பாக அந்த தீரும். இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் 38 டிரைவ் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன். இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அரைவ் அட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் 1 டைமென்ஷன் டிஸ்கஸ் த கேசஸ். இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான். ஸோ நம்ம சொன்ன கொஸ்டின்லேருந்து எல்லாமே வந்திருக்கு. நம்ம சொன்ன கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். கண்டிப்பாக 25/25 வாங்க முடியும் 5 மார்க்கில். எப்படி 5 மார்க் எழுதுனா ஃபுல் மார்க் போடுவாங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கல்வி கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.